Hello friends, welcome back to my channel Angeline Creations. முறுக்கு செய்கிறது கஷ்டம். எப்பவுமே முறுக்கு ரொம்ப ஹார்டாக வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிற சேலம் ஸ்பெஷல் முறுக்கு செஞ்சு பாருங்க, அசத்தலாக வரும். இந்த முறுக்கு செய்யறதுக்கு பொட்டுக்கல்ல 1.25 கப் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி 2.5 கப் எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எள்ளு ஒரு கொஞ்சம், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், டால்டா 50 கிராம், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நான் ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கல்லையை நல்லா அரைச்சிக்கிறேன். இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொட்டுக்கல்ல மாவை ஜலிச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதில் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக பர்ஃபெக்ட் முறுக்கு நீங்கள் செய்யலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நான் இட்லி அரிசியை அரைச்சிக்கிறேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ இட்லி அரிசி ஊற வச்சுருக்கனால நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். இதே நீங்கள் பல்காக இப்போ 2 கிலோ முறுக்கு செய்யணும் அப்படின்னா இந்த இட்லி அரிசியை நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். நல்ல தோசை மாவு பதத்தில் ஆட்டிட்டு இந்த ஜலிச்சு வச்சுருக்க பொட்டுக்கல்லையில் அப்படியே ஊற்றிடுங்க. அரை கிலோ இட்லி அரிசிக்கு 1/4 கிலோ பொட்டுக்கல்ல. இந்த அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தண்ணி கரெக்டாக கம்மியாக ஊற்றுனீங்கன்னா நம்ம இந்த மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், எள்ளு கொஞ்சம் தூவிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் டால்டாவை உருக்கிக்கிறேன். இது நல்ல சூடாக இருக்கணும். நல்ல சூடாக இந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவோட பதம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் மாவு பதம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க ஷேப் ஸ்டார் ஷேப் முறுக்கு அச்சு. இதுதான் இந்த முறுக்குக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் முறுக்கு அச்சுக்குள்ளே மாவை ஃபில்லப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சுற்றி செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்துருச்சு, மாவு கரெக்டாக பிசைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கரண்டியை திருப்பி வச்சுட்டு அதில் முறுக்கை சுற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அது உள்ள போடலாம். இப்படியே ஒவ்வொரு முறுக்காக கரண்டியில் சுற்றிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம். போடும் போது இப்படி தான் நல்லா பபிள்ஸாக வரும். 2 பக்கமும் வெந்த பிறகு இப்போ இந்த மாதிரி பபிள்ஸாக எண்ணெயில் வரது அடங்கி
நல்லா கிளியராக ஆயில் தெரியும். அப்போ 2 பக்கமும் முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் முறுக்கை திருப்பறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்ல. நீங்கள் பணியாரம் திருப்புற அந்த குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ மாவு ஆட்டினேன். அதில் எனக்கு 40 முறுக்கு கிடச்சிது. ஸோ இது உங்கள் வீட்டில் ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. சேலம் ஸ்பெஷல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ சாஃப்டாகவும் க்ரன்ச்சியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பண்டிகை சீசனில் சேலம் ஸ்பெஷல் முறுக்கு செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு எப்படி முறுக்கு வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.